அதாவது ஒரு தொழில் நம்ம பண்றோம், நம்ம எந்த வகையிலும் உழைப்பு செய்யவே இல்லை. உழைப்பு செய்யாம என்ன செய்யறோம், ஒரு 1000 ரூபாயை கொடுத்துட்டு நீங்க லாபத்துல எனக்கு பங்கு தாங்க, நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோம், அவர் கடை வச்சிருக்காரு, அவர் வியாபாரம் பண்ண, அவர் உழைக்கிறாரு, இது எனக்கு ஒரு உழைப்பு இல்லாம தானே ஒரு வட்டி மாதிரி ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துறது, இதுல வரக்கூடிய பாதி எனக்கு தாங்க அப்படின்னு சொன்ன உடனே வரக்கூடிய உங்களுக்கு பாதி எனக்கு பாதி அப்படி அவர் சொல்றாரு. இதை பார்த்தோம்னா வியாபாரம் மாதிரி தெரியுது. ஒரு பக்கம் பார்த்தா என்ன அநியாயமா இருக்கு, ஒரு உழைப்பு ரூபாய் கொடுத்து உட்காந்துக்கிட்டு வட்டி வாங்குறோம் வாங்கி சொல்லிட்டு இருக்காங்க மாதிரி தெரியுது. இது மார்க்கத்தில் என்னன்னு கேட்டா, இது மார்க்கத்தில் தப்பு கிடையாது. எப்ப தப்பு இல்லைன்னு சொன்னால், அந்த வியாபாரத்தில் உள்ள லாபம் நட்டம் இரண்டுக்கும் நீங்க பொறுப்பேற்றுக்கணும். மாசம் 3000 குறைஞ்சிச்சு நடக்கிற வேற அப்படின்னா வட்டி, நீ 10 லட்சம் ரூபாய் கொடுங்க, என்ன செய்யுங்க, அது என்ன லாபம் வருதோ 10 லட்சம் ரூபாய்க்கு 50,000 ரூபாய் லாபம் வருதா, நீங்க 25 ரூபாய் வியாபாரம் பண்றீங்கல்ல அதுக்கு வச்சுக்கிறீங்க, பணம் ஏன் பணம் தானே, அதுக்கு ஒரு 25 ரூபாய் தாங்க. அந்த மாதிரி லாப நட்டத்தை பங்கு வைத்துக் கொண்டோமையானால் அது சரியா வருமானு கேட்டா, அது வருங்கிறது ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது. எப்படி ஆதாரம் இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்கன்னு கேட்டா, ஹைபர் போர்ல ஹைபரை கைப்பற்றிக்கிறாங்க. அப்ப ஹைபர்ல உள்ள நிலங்கள்லாம் நம்ம இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு அது சொந்தமாயிரும். ஒரு நாட்டை கைப்பற்றிக்கிட்டா சொந்தமாயிரும். ஆனா ஹைபர்ல யஹூதிகள் தான் இருக்கிறாங்க. அப்ப யஹூதிகள் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த நிலம் எங்க நாட்டுல எங்க பகுதியில் இருக்குது, நீங்க உங்க கவர்மெண்ட்ல வந்துருச்சு, அதை எங்களுக்கு தாங்க, நாங்க தர மாட்டேங்கிறாங்க. இந்த அடிப்படையில் தாங்க. எந்த அடிப்படையில் தாங்க? நிலத்தை உங்க நிலம், வேலை நாங்க செய்யறோம், உங்க முதல் நாங்க உழைக்கிறோம், கிடைக்கிறோம், நாங்க ஆளுக்கு பாதி பாதிதான் இருக்குன்னு அவசியம் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பாதியை நிர்ணயம் பேசுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஒத்துக்கிட்டு கொடுத்துட்டாங்க. அது புகாரில 2286, 2329, 2331 ஆகிய ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒரு இடத்தை கொடுத்துட்டு அது ஸ்லீப்பிங் தான். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன உழைச்சாங்க, இஸ்லாமிய அரசாங்கம் என்ன உழைச்சி, ஒரு உழைப்பும் செய்யல, ஸ்லீப்பிங். அது காசை கொடுத்தா என்ன, நிலத்தை கொடுத்தா என்னங்கிறேன், நிலங்கிறது சொத்து தானே, அந்த சொத்தை அவங்க கொடுத்துட்டு அதுல இருந்து வரக்கூடிய உழைக்கிறவங்க யார், அவங்க உழைக்கிறது, வேலை செஞ்சது எல்லாம் பாடுபட்டவங்க அவங்க தான், நிர்வாகம் பண்றது அவங்க தான் பண்ணுவாங்க. ஆடு வராம மாடு வராம அதை திங்காம தண்ணி ஊத்துறது எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. இவங்க பணத்தை மட்டும் போடுறாங்க, அந்த இடத்தை அவங்க சொந்தமா இருக்கனால. அப்ப இது 50-50 ரசூல் வாங்கியிருக்காங்களா இல்லையா? ஒண்ணு வராட்டி கேட்க மாட்டாங்க, அதான் டாபிக். ஒண்ணு வராட்டி நிச்சயம் மாட்ட கேட்க மாட்டாங்க. அது நஷ்டமாயி போச்சுன்னு வைங்க, அதுல அப்ப நிச்சயம் பாதி கொடுத்துருவாங்க. எல்லாத்துலயும் லாபத்திலையும் பங்கு, நஷ்டத்திலையும் பங்கு, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி மதீனாவுக்கு வந்த பிறகு சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்த பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க ஒண்ணும் இல்லாம இருக்கிறாங்க, வெளியூர்ல இருந்து வந்தவங்க, உள்ளூர் வாசிகள் என்ன செய்யறாங்க, அவங்க கொஞ்சம் நிலப்புலம் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஜாயின் பண்றாங்க. எப்படி ஜாயின் பண்றாங்க, இந்த நிலப்புலம் தோட்டத்தோலாம் வச்சிருக்கீங்க, நீங்க என்ன பண்ணுங்கன்னா இவங்கள்ட்ட கொடுங்க, இவங்க உழைக்கட்டும், நிலம் உங்களுதா இருக்கட்டும், நில தோப்புல உங்க தோப்பா இருக்கட்டும், இவங்க உழைக்கட்டும், பாதி பாதி எடுத்துக்கிறங்க, பங்கு வச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லி முஹாஜிர்களையும் அன்சாரிகள் வசதி உள்ளவங்களை இப்படி கோர்த்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிச்சிருக்காங்க என்கிற செய்தியை புகாரில 2630 ஹதீஸ்ல இருக்குது. இதையும் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன இல்ல, தப்பு கிடையாது.